அரசியல்வாதிகளே என்ன செய்ய போகிறீர்கள்? இந்தியாவில் 155 கோடி பேர் இப்போ ஜனத்தொகை கூடிருச்சு. அதனால் என்ன, ஒன்று ஒழுக்கங்கள் குறையும், அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். இரண்டாவதாக ஒழுக்கம் குறையும், உணவு பற்றாக்குறை ஏற்படும். அடுத்தபடியாக இந்த கல்வி, இது வந்து வியாபார கல்வியாயிடுச்சு. மருத்துவம், குடிநீர் ஆகியனும் வியாபாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் குடிநீர் வந்து காசு போட்டு வாங்குகிறாங்க. மருத்துவ செலவுகள் அதிகமாகுது. கல்வி வந்து வியாபார கல்வி ஆகிடுது. அப்புறம் ஒழுக்கங்கள் குறையும். அரசியல்வாதிகளே என்ன செய்ய போகிறீர்கள்? 155 கோடி பேர் ஜனத்தொகை. இதில் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் குறையும். செகண்ட் பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். மூணாவது வியாபார கல்வி, வியாபார மருத்துவம், குடிநீர் வந்து தண்ணி வந்து காசு போட்டு வாங்குறது. இப்போ பல சிக்கல்கள் இருக்குது. சாலைகள் வந்து சீரமைக்கப்படாமல் இருக்குது. நிறைய சாலை விபத்துகள்.